வணக்கம், நமஸ்காரம் சகோதரர்களே. நான் அண்ணன் ராஜா உங்களுக்காக இன்னைக்கு செர்பியாவுக்கு வேலைவாய்ப்பு வந்திருக்கு. அந்த வீடியோ பற்றி பார்ப்போம். இதில் செர்பியாவுக்கு மோஸ்ட்லி கன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்திருக்கு. இது யாருக்காவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் போகக்கூடிய வேலைகள் இருக்குது, அதை பாருங்கள். செர்பியா உங்களுக்கு தெரியும், ஷெங்கனோட இன்னும் இணையலை. ஆனால் செர்பியாவுக்குள்ளே போனால் அங்கேருந்து யூரோப்பில் ஈஸியாக போயிடுறாங்க. அப்படி தான் போயிருக்காங்க இது வரைக்கும். கொரோனா முடிஞ்ச பிறகு நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் செர்பியா தான் இறக்கணும். 10 நாளில் இல்லை, ஆரம்பித்து 10 நாளில் அங்கே இறங்கிடுவாங்க ஆன் அரைவல் விசா. அப்புறம் அங்கே கூட்டம் கூடிச்சு, அளவுக்கு அதிகமான மக்கள் போனதுனால சம்பளமெல்லாம் 300 யூரோ அந்த ரேஞ்சுக்கு வந்துடுச்சு, கீழே வந்துடுச்சு. அந்த நேரம் பார்த்து மறுபடியும் பார்டர் க்ளோஸ் பண்ணிட்டான். ஆன் அரைவல் விசா யாருமே இறங்க முடியாது. அப்புறம் விசாவே கிடைக்கிறது இல்லை. அதுக்குள்ளே செர்பியா இறங்கின மக்கள் அவ்வளோ பேரும் போலந்து, பக்கத்து நாடுகள், இத்தாலி அங்கெல்லாம் போயிட்டாங்க. மறுபடியும் செர்பியா ஆள் பற்றாக்குறை வந்துச்சு. அப்படியே சம்பளம் மறுபடியும் கூடி இன்றைக்கி $600, $700 யூரோன்னா அதை ஈக்குவலாக இப்போ அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போல்லாம் விசா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஷெங்கன் கண்ட்ரிக்கு கூட ஒரு 3 மாதத்தில் ஏறி போயிடலாம். இவங்க 5 மாதம் 6 மாதமெல்லாம் ஆகுது. அப்படி இருந்தாலும் செர்பியா போகிறவங்க பட்ஜெட்டை கணக்கு பண்ணி அப்ளை பண்ணணுன்னா பண்ணலாம். அந்த ப்ரொசீஜர் எப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, செர்பியா நல்ல கண்ட்ரி தான். செர்பியா போனால் அங்கேருந்து ஈஸியாக மற்ற நாட்டுக்கு போகிறதுக்கு நிறைய லீகலாக இல்லீகலாக எல்லாத்துக்கும் வழி இருக்குது. ஓகே, ஸோ அதை பற்றி சொல்கிறேன். ஓகே, பெல்கிரேட் உங்களுக்கு தெரியும், செர்பியாவோட கேபிட்டல். இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட ஜென்ரல் ஒர்க்கர்ஸ், மாசானா, கார்பெண்டர், ஸ்டீல் பிக்சர், பெயிண்டர், வெல்டர், பிளம்பர், எலக்ட்ரிஷியன், மார்பிள் ஒர்க்கர், கார்டன் ஒர்க்கர், லேபர்ஸ், இது அல்லாமல் வேறு வேலையும் இருக்குது. பட்டு மெயினாக நமக்கு கிடைக்கிறது இதுதான். அப்போது இது சேலரி 5 யூரோன்னு போட்டிருக்கு. ஆனால் 5 யூரோ இருக்காது, கம்மி தான். ஏன்னா டாலர் கணக்கில் பார்த்தீங்கன்னா $600 $800 கிடைக்குது. இது கொஞ்சம் கூடுதலாக போட்டிருக்கு. ஆனால் ஓட்டி இருக்குது. நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வேலை பார்க்குறாங்க. ஓகே, அங்கே பகல் நைட்டு எல்லாமே வேலை பார்ப்பாங்க. நல்ல வெளிச்சம்லாம் வச்சுருப்பாங்க. அதுக்கெல்லாம் ஃபுட்டு கொடுத்துருவாங்க. ஓகே, நைட் ஷிஃப்ட்டுக்குன்னு தனி போனஸ் கொடுக்குற கம்பெனியும் இருக்குது. ப்ளஸ் லோக்கலாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணிடுவாங்க. மெடிக்கல், இன்சூரன்ஸ் எல்லாம் ஃப்ரீ தான். ஃபுட் அகாமடேஷன் கூட இதில் ஃப்ரீயாக இருக்குது. 8 ஹவர்ஸ் டியூட்டிக்கு மீதி போனால் கணக்கு இருக்குது. வயசு ஏஜ் 48 லிமிட்லாம் சொல்லியிருந்தாங்க. இல்லை, 30-35க்கு மேலே எடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த ப்ராசஸ் டைம் 30 டேஸ்ன்னு போட்டிருக்கு. அது ஒர்க் பெர்மிட்டுக்கு மட்டும்தான். ஆனால் அதுக்கு பிறகு இங்கே அப்பாயின்மெண்ட்டுக்கு அதெல்லாம் சேர்ந்து 3 to 5 மாதம் ஆகும். அது எப்படின்னு சொல்கிறேன். ஓகே, அதாவது செர்பியா பொறுத்த வரைக்கும் ஈஸியாக அவ்வளோ ஆள் ஏறி இறங்க முடியாது. அப்படி ஆக்கி விட்டான் இப்போ. ஓகே, ஸோ எனக்கு கூட நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கால் பண்ணி கேட்பாங்க, சார் எப்படி சார் இப்படி சார் எப்படி என்ன சார் பண்ணுறது, நடக்குமா நடக்கான்னு தெரியலையேன்னு. வேறு என்ன ஆட்கள் இல்லை, வேறு யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் கால் பண்ணி அவங்க அனுபவத்தை ஷேர் பண்ணுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், அது எப்படின்னா செர்பியா இப்போ ஒரு எம்ப்ளாயர் நம்ம கொடுக்குற டாக்குமெண்ட்டுக்கு அவர் பெர்மிட் ஒரு 10 அல்ல 15 நாளில் பெர்மிட்டு மேனுவலாக கொடுத்துருவாங்க. அப்போ அதுக்கு நம்ம வந்துடும். அதை வச்சுலாம் ஏறி போக முடியாது. அப்போ அந்த எம்ப்ளாயர் என்ன பண்ணுவான், ஆன்லைனில் அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த கவர்மெண்ட் வெப்சைட்டில் அப்லோடு பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணி அவன் கம்பெனி சம்மந்தப்பட்ட இல்லை இந்த கேண்டிடேட் சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்ட்லேருந்து எல்லா டாக்குமெண்ட்டும் அப்லோடு பண்ணி அதுக்கு பிறகு அது ஒரு 30 டேஸ் எடுப்பான். அப்போ தான் அந்த அப்ரூவல் கிடைக்கும். அந்த அப்ரூவல் வந்த பிறகு அப்பாயின்மெண்ட்டுக்கு 3 மாதம், அதாவது 30 டேஸ்லேருந்து 90 டேஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய செர்பியா எம்பசி மெயில் அனுப்பும். அதுக்கு பிறகு தான் பாஸ்போர்ட் கொண்டு சப்மிட் பண்ணணும், சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை வச்சு. அப்போது 30 டேஸ்லேருந்து 90 டேஸ் வரைக்கும் ஆகலாம். அப்போ டோட்டல் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா 3 to 4-5 மாதம் கண்டிப்பாக ஆகும். அதாவது மேனுவல் பெர்மிட் வந்த உடனே நம்ம டெல்லியில் போய் சப்மிட் பண்ண முடியாது. இது விஎஃப்எஸ் வராது. ஓகே, டைரெக்டாக கொண்டு டெல்லியில் தான் சப்மிட் பண்ணணும். அது முடியாது. அதுக்கு அவங்க ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணி அது அப்ரூவல் அப்புறம் நமக்கு மெயிலே வந்த பிறகு தான் நாம் கொண்டு டெல்லியில் சப்மிட் பண்ணோம். அதுக்கு பிறகு இவ்வளோ நாள் எடுக்கிறாங்க. இப்படி தான் இந்த கதை. ஸோ செர்பியா போகணும்னா இந்த கேட்டகரியில் யாராக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள், தப்பு இல்லை. ஓகே, அதுக்கு இவ்வளோ நாள் டைம் எடுக்கும். இதுக்கு சர்வீஸ் சார்ஜ் நாங்கள் என்ன வச்சுருக்கோம்னா 2.75 வச்சுருக்குறோம். ஓகே, இனிஷியலாக அட்வான்ஸ் இல்லை.
அந்த மேனுவல் அப்ரூவல் வந்த உடனே 1 lakh கட்டணும். ஓகே, அது வந்தாலே விசா வந்துன்னு அர்த்தம். பட் சப்மிஷனுக்கு தான் அந்த ஃபார்மாலிட்டி லேட் ஆகும், அது கன்ஃபார்மாக வந்துடும். ஓகே, அதுக்கு தான் 30 daysலேருந்து 90 days ஆகும் அந்த ப்ரொசீஜருக்கு. ஸோ அதனால் ஏஜும் ரொம்ப இதில் எடுக்கிறதில்ல. அதே மாதிரி டெல்லியில் உள்ள சப்மிஷன் டைமில் பார்த்தீங்கன்னா 10 விசா சப்மிட் பண்ணால் 8 விசா அடிச்சு வருது, 2 ஃபெயில் ஆகிடுது. அதுக்கு காரணம் என்னென்னா, சப்போர்ட்டிங் டாக் வைக்கும்போது எந்த ஒரு கேட்டகரிக்காக பெயிண்டராக அதுக்கு டெஸ்ட் சர்டிஃபிகேட்டோ இல்லை அதுக்கு ஒரு படித்த சர்டிஃபிகேட்டோ வைக்கணும். ப்ளம்பர்னா ப்ளம்பர், எலக்ட்ரிஷனா எலக்ட்ரிஷியன், டிப்ளமோ, டிகிரி, இல்லைன்னா எங்கேயாவது டெஸ்ட் அடித்தது ப்ராப்பராக வச்சு அதை அப்போஸ்டில் பண்ணி வச்சா மட்டும்தான் விசாரிச்சு வரோம். இந்த இது வந்து யூரோப்போட பெரிய தலைவலி கேஸ். இதனால தான் நாங்கள் அதிகமாக எடுக்கிறது இல்லை இதை. ஆக வந்திருக்கு, இது பாருங்கள். கொஞ்சம் சம்பளம் வந்து ஒரு $800 வரைக்கும் சம்பாதிக்கலாம். நைட் ஷிஃப்ட் பட்டால் இன்னும் ஜாஸ்தி. இப்போ எல்லாம் அப்படி செர்பியாக கூட்டிகிட்டு தான் வருது, குறையக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆளே இறங்க மாட்டேங்க, ஆள் பற்றாக்குறை. அதனால சம்பளம் கூட்டிகிட்டு தான் வருது, போகலாம் தாராளமாக. பட் இட் வில் டேக் டைம். ஓகே, ஸோ கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள். இது அல்லாமல் வேறு ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு ஆள் இல்லை. இதை கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த இதில் அவ்வளோ கேட்டகரிக்கு விசா இருக்குது. செர்பியா 2.25. ஓகே, நோ அட்வான்ஸ், மேனுவல் ஒர்க் பெர்மிட் வந்தவுடனே 1 lakh பண்ணணும். ஓகே, இதுக்கு மெடிக்கல் எடுக்க வேண்டிய தேவையில்லை, பிசிசியும் தேவையில்லை. எடுத்து வச்சுக்கிட்டா நல்லது. ஓகே, ஏன்னா ஷெங்கன் கண்ட்ரிக்கு தான் பிசிசி வரும். இது ஃபார்மாலிட்டி சில நேரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டா நல்லது. அதையும் பார்த்துங்க. சிலவங்க எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் பிசிசி என்னால் எடுக்க முடியாதுனாலும் சிக்கல் தான் இல்லையா? பட் எடுத்து வச்சுக்கிங்க, நல்லாயிருக்கும். சரி, தேவைக்கு விரும்பப்படுறவங்க அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது வேலை இருந்தால் உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். நன்றி.